அப்போ இந்த கச்சை பற்றி நம்மளுக்கு இந்த விவசாயம் அழிகிறத பற்றி ஓரளவு புரியலை. ஆனால் இப்போ ஊருக்கு அண்ணன் வந்து கண்ணண்ணன் வந்து ஒட்டுக்க கையில் இப்போ நாங்கள் கொஞ்சம் விவரமாகவும் இருக்கோம். இனிமே வந்து நாட்டையும் நம்ம காப்பாற்றணும், எங்களையும் காப்பாற்றிக்கணும். யார் நம்மளுக்கு எப்படி செய்வாங்க, இவ்வளோ நாள் நாங்கள் ஏமாந்து அந்த கட்சி இந்த கட்சின்னு நாங்கள் போயிட்டோம். இப்போ ஒரே கொள்கை வந்து சீமானண்ணனை ஜெயிக்க வைக்கணும், நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும், நம்ம கண்ணண்ணனை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. எங்கள் தெரு 203 ஓட்டு இருக்குது. பொம்பளை 50 பேர் நாங்கள் சேர்த்து நாங்கள் சீமானுக்கு ஓட்டு போடுவோம். முடியாது. பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 95,000 வாக்குகள் இருக்காங்க முத்திரையர்கள். ஆனால் இத்தனை முறை ஆண்டுகளுக்கு இந்த முத்திரையர் வச்சு தான் இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆகினாங்க, எம்பி ஆகினாங்க. ஆனால் இதை வந்து மாற்ற வேண்டும், சமுதாய மக்கள் வளர வேண்டும். நான் ஜாதியை பற்றி நான் பேசலை. கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும், அனைத்து இவர்களுக்கும் செய்ய வேண்டும். விவசாயம் ரொம்ப ரொம்ப நலிவினை அறிவித்து இந்த முறை கண்டிப்பாக கண்ணை வந்தாருன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் செய்வார். அதுக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. எதுவுமே இல்லைங்க. சாலை வசதி இல்லை, குண்டு குழியுமா இருக்குது, குடிநீர் வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லை. இப்போ இங்கே பட்டுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு போனால் கூட ஒரு அவசர சிகிச்சைனா டக்குன்னு இங்கே பார்க்க முடியாதுங்க, நீங்கள் தஞ்சாவூர் போங்க அப்படி தான் சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த வசதி கூட இங்கே இல்லைங்க. கண்டிப்பாக நான் நம்புகிறேங்கண்ணா. ஏன்னா அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேண்ணா, சீமான் அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். இவனா எனக்கு போய் புல்லரிக்குது. அப்படி ஒரு மாற்றங்க கண்டிப்பாக வரும். அண்ணன் வந்து வெற்றி பெற்றாருன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேங்க. நான் மட்டும் இல்லை. இந்த முறை வந்து நீங்கள் எந்த கட்சியில் வாக்கு செலுத்தலான் இருக்கீங்க? நீங்கள் எந்த தொகுதியை சார்ந்தவங்க? சார் தம்பி, நான் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவன். சிறு வயசுலேருந்து நான் விவசாய தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அண்ணன் இந்த விவசாயத்தை பற்றி நல்லா பேசுகிறாப்புல. அதை கலந்து பண்ணுறதுக்காக நான் நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்துகிறாப்புல இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வருகிற தலைமுறை, அடுத்த தலைமுறை பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்கணும். இப்போ உள்ள பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப சீரழிஞ்சு போய் நிற்கிறாங்க. 15 ஆண்டு காலமாக அந்த அண்ணன் இது இவ்வளோ கத்தியிருக்கிறாங்க. அண்ணன் இவ்வளோ 15 ஆண்டு காலமாக அண்ணன் கத்துனத்தில் இப்போ தெரிஞ்சு நிறையா பிள்ளைங்க திருந்தி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பிள்ளைங்களாம் திருந்தாமல் அந்த கீழ்த்தனமான செயலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளையும் மேற்கொண்டு நல்லபடியாக மது மத போதைகள் இல்லாமல், கஞ்சா இந்த இது இல்லாமல் ஆரோக்கியமாக வளரணும். அதுக்கு இந்த அண்ணன் ரொம்ப உறுதுணையாக பேசிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்காகத்தான் நான் அந்த நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துறாப்புல இருக்கிறேன் தம்பி. ஐயா, இப்போ உங்கள் தொகுதியில் வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அந்த வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? உங்களால் வந்து சந்திக்கிறாங்களா? கண்டிப்பாக தம்பி. டெய்லி நாங்கள் பார்த்துட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்கள் வேட்பாளர் நல்லா சுறுசுறுப்பாக செயல்பட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி பட்டுக்கோட்டை சட்டமன்றத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சு முன்னேற்றத்துக்கு வரும்னு எனக்கு முழுக்க நம்பிக்கை இருக்குது தம்பி. வேட்பாளர் பெயர் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தம்பி. சாவண கண்ணன், பொறியாளர். நாம் தமிழர் கட்சியோட சின்னம் தெரியுங்களா? தெரியும் தம்பி. விவசாய சின்னம், அதை யாராலையும் மறக்க முடியாது தம்பி. எனக்கு சோறு விவசாய சின்னம். நான் சிறு வயது முதல், நான் பிறந்தது முதல் இறக்குற வரைக்கும் எனக்கு சோறு விட்டது அந்த பூமி தாய். அந்த பூமி தாய் வாழ்கிறதுக்காக, அது பூமி தாய் நல்லா இருக்கிறதுக்காக எங்கள் சீமானை நல்லா பேசி என்னையெல்லாம் சுறுசுறுப்பாக்கி வச்சுருக்காரு தம்பி. அவர் பேச்சை நானும் இது இவ்வளோ நாள் கேட்கலன்னா நான் வீணாக போயிருப்பேன். அண்ணன் பேச்சை கேட்டு தைரியமாக தில்லாக நிற்கிறேன் தம்பி. ஐயா, மக்கள் மத்தியில் எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த? செம்மையாக இருக்குது தம்பி. நான் வேலைக்கு போகிற இடமெல்லாம் நானும் ஒரு சில இடத்துல பேசிக்கிட்டு தான் தம்பி இருக்கேன். எல்லா இடத்துலையும் நான் விவசாய தொழில் மட்டும்தான், வேறு வேலைக்கே போகிறதில்ல தம்பி. நல்லா இருக்குது தம்பி, சிறப்பாக இருக்குது தம்பி. வாக்கு சதவீதமெல்லாம் விவசாய சின்ன மக்கள் மத்திக்கு தெரியுதா எல்லாரும்? கண்டிப்பாக தம்பி, கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியுது தம்பி. எதை மறந்தாலும் விவசாயியை மறக்க மாட்டாங்க தம்பி. யாராக இருந்தாலும் 3 வேளை சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாட்டை பார்த்தா கூட அந்த விவசாய சின்ன வச்சுக்க டக்குனு ஞாபகத்தில் வந்து தம்பி. இதுக்கு மேலே எனக்கு சொல்ல முடியும். நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஏன் நீங்கள் எந்த தொகுதி இந்த வாட்டி யாருக்கே ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? இந்த வாட்டி நான் தமிழர் கட்சி வாக்காளருக்கு ஓட்டு போடுறதா முடிவு பண்ணியிருக்கேன். இந்த கிராமம் உங்க தொகுதியில யார் நிறுத்திருக்காங்க? கண்ணன் சார். எதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட போறீங்க மற்ற கட்சி இருக்கு? ஏன்னா இந்த தொகுதியில வந்து எங்க கிராமம் இந்த சைடு வந்து எதுவுமே கிடையாது. ரோட்டு வசதி எந்த இதுவும் கிடையாது. அதனால இவங்க செவிச்சால் இந்த கிராமத்துக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற முடிவில் தான் அவங்கள இங்கே அழைச்சி இங்கே போயிட்டு இருக்காங்க சார். உங்க ஓட்டு உங்க குடும்ப ஓட்டு ஃபுல்லாவே? ஆமா, இந்த லைன் பூராவும் அவங்களுக்கு தான் சார். நன்றிங்க. ரொம்ப நன்றி. பட்டுக்கோட்டை தொகுதி, பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு நிற்கிற கண்ணன் என்பவருக்கு தான் அந்த ஓட்டு போட நினைக்கிறேன். எந்த கட்சி வேட்பாளர் அவங்க? நாம் தமிழர் கட்சி. என்ன காரணத்தையும் மற்ற கட்சியில இருக்கிற வேட்பாளர்களோட எதுக்கு இந்த கட்சி வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? இந்த கட்சி எந்த நாள்லயும் ஒரு முன்னேற்றத்துக்கு உரிய ஒரு காரணத்துக்காக வந்திருக்காங்க. அந்த அடிப்படையில் அவர் நிறைய உதவிகள்லாம் செய்யறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுவதற்காக நான் வந்து அவருக்கு தான் ஓட்டு போடணும். அவங்கள வந்து வேட்பாளர் அறிவிச்சுட்டு உங்களை எல்லாம் சந்திச்சாங்களா? அடிக்கடி வந்து சந்திக்கிறாங்க.
அனைத்து ஊர்களுக்கும் வர்றாங்க. எங்க ஊருக்கு வந்து எல்லா மக்களையும் தனித்தனியா வீடு வீடா வந்து சந்திச்சு அவங்கவுங்கள்ட்டையும் குறைகளை கேட்டு அவங்கவுங்களையும் நல்ல மாதிரியா செய்யறாங்க. ஐயா, அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு எப்படியா இருக்கு மக்கள் மத்தியில? நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். நாங்க நிச்சயமா அவரை வெற்றி பெற செய்வோம். நன்றிங்க. வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. உங்க தொகுதியில வந்து நீங்க எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தலாம்னு இருக்கீங்க? நான் வந்து நாம் தமிழர் கட்சியில கண்ணங்கர் நிற்கிறாரு, அவருக்காக வாக்கு இருக்கணும். முன்னாடி இப்போ மற்ற கட்சிகளை விட இந்த கட்சிக்கு நல்லா சப்போர்ட்டா இருக்கு, அதனால இந்த கட்சி செய்யற மாதிரி இருக்கும். இப்ப அந்த நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் வந்து உங்களை சந்திச்சாங்களா, வாக்கு கேட்டாங்களா? கண்டிப்பா செஞ்சாங்க, நாங்களும் ஃப்ரெண்ட்லிப்பா இருக்கிறோம். கண்டிப்பா நாங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். மத்த கட்சியை விட இந்த வேட்பாளர் ஜெயிச்சா அந்த தொகுதிக்கு என்ன செய்வார் நினைக்கிறீங்க? நிறைய நேரம் செஞ்சு ரோடெல்லாம் போட சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா செய்வாரு. எங்க ஃப்ரெண்டு தான் வரும், அதனால அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்க நீங்க மட்டும் தானே மக்கள் மத்தியில உங்களுக்கு மக்கள் மத்தியில எல்லாரும் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். நன்றிங்க. நன்றி, வணக்கம். சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. எங்க தெரு 203 ஓட்டு இருக்கு. பொம்பளை 50 பேர் நாங்கள் சேர்த்து நாங்கள் சீமானுக்கு ஓட்டு போடுவோம். அங்கே உறுதி உண்டு. என்ன காரணத்தினால போட போறீங்க சீமான்? அவர் மக்களுக்கு உழைக்கிறாரு சொல்றாங்கல்ல. அவர் வந்து ஓட்டு டிஎம்கேல எல்லாம் 300 400 கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க பொம்பளைக்கு ஆம்பளைக்கு. இவர் பணம் இல்லை, நாங்கள் திருச்சி வந்தோம். இப்போ பணம் இல்லை, ஒரு வேலை எங்க வீட்டு கை தான் செலவு பண்ணிருந்தேன். அவர் வந்து மக்களுக்கு செய்யறாரு, நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம். அவருக்கு நம்பிக்கை இருக்கு எங்க ஓட்டு. பட்டுக்கோட்டை தொகுதியை சேர்ந்தவங்க இந்த வாட்டி ஓட்டு போடலாம்னு இருக்கீங்க? அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடலான் இருக்கோம். என்ன காரணமா? விவசாயம் அழியாமல் இருக்கணும்னா சீமான் அண்ணனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடணும். நாங்கள் இது வரைக்கும் எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டு ஏமாந்து போயிட்டோம். இந்த முறை வந்து சீமான் அண்ணன் எங்களுக்கு சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு நாங்கள் ஓட்டு போடலான்னு இருக்கோம். வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்கம்மா, உங்கள்கிட்ட வந்து ஓட்டெல்லாம் கேட்டாங்களா? கேட்டிருக்காங்க, வீடு வீடாக வந்து ஓட்டு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் போட போகிறோம். அவங்க பேர் கண்ணன். நீங்க மட்டும் தான் போலாண்டிங்களா? அப்போ உங்க ஊர்ல பொறுத்த வரைக்கும் மக்கள் என்னமா நினைக்கிறாங்க? அவங்களுக்கு அவர் தொகுதிக்கு தஞ்சை மாவட்டத்துக்கு அவர் தொகுதிக்கு 27 ஊர் இருக்கோம். எல்லாருமே அங்கே போடலான் இருக்கோம். நாங்கள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. நாங்கள் இந்த தடவை கண்டிப்பாக நாங்கள் கண்ணனனுக்கு ஓட்டு போட்டு சீமானகண்ணனுக்கு அந்த பெருமையை சேர்ப்போம். சின்ன என்னன்னு தெரியுமாமா? விவசாயி. இந்த சின்ன எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். என்ன சின்னமா? கேர் கலப்பை வச்சுருப்பாங்க. அப்போ இந்த கச்சை பற்றி நம்மளுக்கு இந்த விவசாயம் அழிகிறத பற்றி ஓரளவு புரியலை. ஆனால் இப்போ ஊருக்கு அண்ணன் வந்து கண்ணனன் வந்து ஒட்டு கேட்கையில் இப்போ நாங்கள் கொஞ்சம் விவரமாகவும் இருக்கோம். இனிமே வந்து நாட்டையும் நம்ம காப்பாற்றணும், எங்களையும் காப்பாற்றிக்கணும். யார் நம்மளுக்கு எப்படி செய்வாங்க? இவ்வளோ நாள் நாங்கள் ஏமாந்து அந்த கட்சி இந்த கட்சின்னு நாங்கள் போயிட்டோம். இப்போ ஒரே கொள்கை வந்து சீமானண்ணனை ஜெயிக்க வைக்கணும், நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும், நம்ம கண்ணன் அண்ணனை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அப்போ உள்ள விவரம் வேறு, இப்போ உள்ள விவரம் வேறு. அப்போ வந்து விவரம் என்ன, நாம் தமிழர் கட்சா என்ன விவசாயத்தை பற்றி அப்படின்னு தெரியாது. இப்போ எல்லா பிள்ளைகளும் ஆணு பொண்ணு அனைத்து பேருக்குமே இந்த கட்சியை பற்றி நல்லா புரியுது. ரெண்டாவது, இந்த தடவை வந்து எங்களில் ஓட்டு நிறையா இருக்கும். எப்படின்னா பார்க்க போகிற அளவில் எங்களில் ஓட்டு நிறையா இருக்கும். கண்ணன் அண்ணன் நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம். எங்களுக்கு அத்தனை தொகுதியிலையும் ஓட்டு இருக்குது அவருக்கு. அந்த எப்படி சொல்கிறது, இந்த 27 கிராமமா 23 கிராமமா அத்தனையிலையும் வந்து எங்கள் கொள்கையில் நாங்கள் நிறைய இருக்கோம். இந்த தடவை அண்ணன் ஜெயிச்சிருவாங்க. இந்த முறை நான் தமிழர் கட்சிக்கு சார்பாக கண்ணன் அவர் நிற்கிறாரு. கண்டிப்பாக எங்கள் அனைத்து சமுதாய ஓட்டும் அவருக்கு தான் விடும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவர் தான் இந்த தொகுதியில் வெற்றி பெற செய்யணும், அவர் தான் வேட்பாளராக வர வேண்டும், அவர் தான் எம்எல்ஏ வர வேண்டும் என்று நாங்கள்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த முறை மாற்றங்கள் வரும், கண்டிப்பாக மாற்றம் வரும். அந்த மாற்றத்தில் எல்லாரும் சந்தோஷம் உண்டு, பங்களிப்பு உண்டு. ஒரு நேரத்தில் வந்து நான் தமிழர் கட்சிங்கிறது எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த முறை நான் தமிழர் கட்சின்னா மக்களுக்கு விவசாய சின்னம்னு அனைத்து மக்களுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன ஒரு நேரத்தில் இந்த கட்சி இந்த சின்னமே இல்லைன்னு இந்த அவங்க வந்து என்ன தேர்தல் கமிஷனை தூக்கி போட்டான் கடந்த தேர்தலில். ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. அண்ணன் வந்து அதை பல முயற்சி எடுத்து இந்த சின்னத்தை வாங்கிட்டு வந்து பெரிய ஒரு நன்றி. ஆனால் இந்த சின்னம் வந்து விவசாயிகளுக்குரிய சின்னம். கண்டிப்பாக இந்த முறை நான் தமிழர் கட்சியில் கண்ணை வெற்றி பெறுத்தனுங்க அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்போம். கண்டிப்பாக வெற்றி பெறுவார், அது இந்த மாற்று கருத்து எதுவுமே இல்லை. பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 95,000 வாக்குகள் இருக்காங்க முத்திரையர்கள். ஆனால் இத்தனை முறை ஆண்டுகளுக்கு இந்த முத்திரையர் வச்சு தான் இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து எம்எல்ஏ ஆகினாங்க, எம்பி ஆகினாங்க. ஆனால் இதை வந்து மாற்ற வேண்டும், சமுதாய மக்கள் வளர வேண்டும். நான் ஜாதியை பற்றி நான் பேசலை, கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும், அனைத்து இவர்களுக்கும் செய்ய வேண்டும். விவசாயம் ரொம்ப ரொம்ப நலிவினை அறிவித்து இந்த முறை கண்டிப்பாக கண்ணை வந்தாருன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் செய்வார். அதுக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு போன முறையும் நாங்கள் அதுக்கு தான் வாக்களித்தோம், இந்த முறையும் நாம் தமிழர் கட்சிக்கு தான். என்ன காரணம் சார்? அதாவது எல்லாருமே கூட்டணிகள் இப்போ எப்படியெல்லாம் வைக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். மக்களோட கூட்டணி வைக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதனால எங்களோட வாக்கு
எங்களோட நண்பரோட வாக்கு எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு தான். இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பா பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம். அவங்க தொடர்ச்சியா பரப்புரைக்கு வர்றாங்களா? அவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க. அவர் கண்ணன் அவர் பேர். வெளிநாட்டில் பார்த்த வேலையை விட்டுட்டு மக்கள் பணிக்காக வந்திருக்காரு. தெரியும், அவர் நல்லாவே தெரியும். அவருக்கு வந்து மக்களுடைய வரவேற்பு எப்படி சார் இருக்குது? அமோகமாக இருக்குங்க. இப்போ போகிற இடம்லாம் நல்ல வரவேற்பு இருக்குது. வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் அவர். நான் வந்து பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவன். இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துறதா இருக்கேன். என்ன காரணம் சார்? என்ன காரணமாக, அடிப்படை வசதி காரணமாக சாலை வசதி இல்லை, சரியாக குடிநீர் வசதியெல்லாம் இல்லை. அதுக்கு வந்து ஒரு சின்ன மாற்றம் வேணும். ஒரு வேலையாக போயிட்டுருந்தபோது நாம் தமிழர் கட்சி மீட்டிங் ஒன்று பார்த்தேன். போய் செத்தேன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பொறியாளர் கண்ணன் அவர்கள் பேசி கொண்டிருந்ததை நான் கேட்டேன். அது வந்து சிங்கப்பூரில் வந்து பிஆர் கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க. இப்போ வந்து நம்ம ஊர்லேயே நிறையா பசங்கள் வந்து நிறையா இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஆசை சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அவங்க ஆண்டு மாத வருமானமே 7 லட்சம் முதல் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் விட்டுட்டு மக்களுக்காண்டி சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. மக்கள் மத்தியில் அவங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இப்போ வந்து இப்போ வந்து மற்ற கட்சி வேட்பாளர்கள்லாம் யாரும் அதிகமாக வரதில்லை. ஆனால் அண்ணன் வந்து எல்லா வீட்டுக்கும் போய் நின்று பொறுமையாக பேசி தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்த இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக பேசுகிறாங்க. மக்களுக்கும் அண்ணன் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க. அதனால் இந்த வாட்டி சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவார். நம்ம கண்ணன் அண்ணன் கண்டிப்பாக வெற்றி பெறுவாருங்க. என் நம்பிக்கை இருக்குது. விவசாய சின்னம் வந்து மக்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்ததா பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குண்ணே. ஏன்னா விவசாய சின்னம்னா யாருக்கும் என்ன சரியாக தெரியாது. இப்போ வந்து அது அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லாத்துக்குமே அது தெரியுது. விவசாய சின்னம்னா தெரியுது, ஏற்கலப்பை அப்படின்னு தெரியுதுங்க, மக்களுக்கு தெரியுது. சார், இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி அந்த கட்சிகள் தீர்க்கலையா அதெல்லாம்? இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. சாலை வசதி இல்லை, குண்டு குழியுமாக இருக்குது, குடிநீர் வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லை. இப்போ இங்கே பட்டுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு போனால் கூட ஒரு அவசர சிகிச்சைனா டக்குன்னு இங்கே பார்க்க முடியாதுங்க, நீங்கள் தஞ்சாவூர் போங்க அப்படி தான் சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த வசதி கூட இங்கே இல்லைங்க. இப்போ அதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்தால் செஞ்சுருவாங்க, நீங்கள் எப்படி நம்புறீங்க? கண்டிப்பாக நான் நம்புகிறேங்கண்ணா. ஏன்னா அண்ணன் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கேண்ணா, சீமான் அண்ணன் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கேன். இவனா எனக்கு போய் புல்லரிக்குது. அப்படி ஒரு மாற்றங்க கண்டிப்பாக வரும். அண்ணன் வந்து வெற்றி பெற்றார்னா கண்டிப்பாக மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேங்க. பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவன். நாம் தமிழர் கட்சி. என்ன காரணம்? மக்களுக்காக உழைக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நம்ம மக்கள் இயல்பாக பார்க்கக்கூடிய ஒரு நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அண்ணனை நம்ம இப்போ பார்க்கணும்னு நினச்சா கூட உடனே பார்த்துடலாம். போராட்டம் எந்த ஒரு போராட்டத்துலேயுமே முதன்மையாக நின்று ஃபஸ்ட்டு அந்த போராட்டத்தை வழிநடத்துகிறவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அதனால் நான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கேன். இப்போ உங்கள் சட்டமன்ற தொகுதியில் வந்து வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட வாக்கு கேட்டாங்களா, சந்திச்சாங்களா? அவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அண்ணன் கண்ணன் அவர்கள் தான். அவர் எல்லா ஊருக்குமே பரப்புரை போய்கிட்டு இருக்காப்புல. இது எனக்கு அவர் தெரியும். எனக்கு 2018 அவரை தெரியும். கல்வி பரிசளிப்பு விழாவில் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சி. அப்போ அவர் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, தம்பி நல்லா படி, ஒரு அரசு வேலைக்கு போகிற மாதிரி பாரு, வெளிநாட்டு வாழ்க்கை இல்லை, நம்ம குடும்ப குட்டியை பிரிஞ்சு யார் எப்படி இருக்காங்கங்கிறத நினச்சி நம்ம அங்கே அணுவாக சாகணும். கல்வி நாங்கள் சிங்கப்பூரில் சம்பாதிக்கிறோம், நான் சிங்கப்பூரில் பிஆராக இருக்கேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாப்புல. அதுவும் இல்லாமல் அவர் சிங்கப்பூரில் பிஆராக இருந்தவர். அவருக்கு மாதம் இப்போ கடைசி சம்பளம் 7,50,000. எனக்கு இது அவர் சொல்லலை, எனக்கு சொன்னது ஒரு டீ கடையில் சாமானிய மக்கள் டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யதார்த்தமாக போகையில் எய்த்தாப்புல கண்ணன் அவர்களோட ஃப்ளெக்ஸ் இருக்குது. அதை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, கண்ணன் சிங்கப்பூரில் பிஆராக இருந்தவர், நாம் தமிழர் கட்சியில் போட்டிடுறாப்புல, மாதம் 7,50,000 சம்பளம் வாங்கினவர், இப்போ மக்களுக்காண்டி போய்கிட்டு இருக்காப்புல, வீடாக வீதியாக போய் வந்துக்கிட்டு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு டீ கடையில் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அவரோட முகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நானும் யதார்த்தமாக அவரை பார்க்கையில் கேட்குறேன், என்ன சார் இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் சீட்டு கொடுத்ததோடு வந்துட்டிங்களா, சிங்கப்பூரில் பிஆராக இருந்தீங்களா அப்படின்னு கேட்கையில் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு தமிழ் தேசியம் முக்கியம், எனக்கு நாம் தமிழர் கட்சி வெல்லணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூரில் பிஆரை தூக்கி போட்டு வந்தவர் அவர். மத்தியில் அவங்களுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குதா பார்க்குறீங்க? கண்டிப்பாக. அந்த இப்போ கூட சொன்னல, டீ கடையில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் இந்த மாதிரி நமக்காண்டி வந்திருக்காப்புல, யாராவது ஒரு ஆள் தான் இந்த மாதிரி வருவாங்க,
அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டீ கடையில் நார்மலாக உட்காந்து பேசுகிறவங்க, கரைவெட்டி டிஎம்கே ஏடிஎம்கே கரைவெட்டி கட்டியிருக்கவங்க முதற்கொண்டு அதை பேசுகிற அளவுக்கு அவர் மக்கள் பற்றி செல்வாக்கில் இருக்காப்புல. நாம் தமிழர் கட்சியோட சின்னம் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டுங்களா? என்ன சின்னம் உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக உழவர் விவசாயி, உழவர் சின்னம். அண்ணனோட சீமான் அவர்களோட முகத்தோடைய அந்த சின்னம் வந்திருக்கு. அதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி தான். போய் பார்த்தாவே தெரியுது நல்லா. நன்றி சார். நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவங்க நாங்கள். இந்த முறை ஒரு மாற்றத்திற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். ஐயா, உங்க தொகுதியில ஒரு வேட்பாளர் அறிவிச்சு வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க யாரு? அவங்கள பாத்துருக்கீங்களா? அவங்கள வந்து வாக்கு சேகரிச்சு கேட்டாங்களா? ஆமா, பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. வேட்பாளர் சா கண்ணன் அவர்கள் பொறியாளர், மிகவும் சிறந்த வேட்பாளர், தன்னலமில்லாத தன்னிகரற்ற தன்மானமுள்ள தமிழினத்தின் ஒப்பற்ற வேட்பாளராக நாங்கள் இவரை பார்க்கிறோம். இந்த முறை கண்டிப்பா பட்டுக்கோட்டை தொகுதியிலிருந்து அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைப்போங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. மற்ற தொகுதிகளுக்கும் எங்களுக்கும் தான் இப்ப போட்டி. எந்த தொகுதியிலிருந்து நாம் தமிழர் கட்சி எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறதுங்கிறதுல மிகப்பெரிய போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. அதில் நாங்க முந்துவோங்கிறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். விவசாய சின்ன மக்களுக்கு எல்லாத்தையும் தெரியுதுங்களா ஐயா? ஆமா, நல்லா ரீச் ஆயிருக்கு, எல்லாருக்கிட்டையும் சென்று சேர்ந்திருக்கு. விவசாய சின்னம் கலப்பையோட அண்ணனையே சின்னமா கொண்டு இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் சென்று சேர்ந்திருக்கு. நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தடவை நான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தலான் இருக்கேன். என்ன காரணம் சார்? இது இப்போ நமக்கு நானும் மாற்றத்திற்கான அரசியலை நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி மக்களும் மாற்றத்திற்கான அரசியலை எதிர்பார்க்குறாங்க. இந்த பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. யாரும் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவர் வந்து பட்டுக்கோட்டை தொகுதியில் வந்து எல்லாருக்கும் நல்ல பிரபலமான வேட்பாளர். எல்லாருக்குமே பட்டுக்கோட்டை தொகுதியில் எல்லாருக்குமே தெரியும். நல்ல வேட்பாளர் கூட. பொறியாளர் சாவண்ணா கண்ணன் அவருங்க பேர். எப்படி சார் களப்பணிக்கு வர்றாங்களா? வீடு வீடா வர்றாங்களா? எல்லா ஊர்லயும் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். மக்கள் வரவேற்பாங்க. நல்ல வரவேற்பு இருக்கு. வெற்றி பெற்று கண்டிப்பா கண்டிப்பா இந்த தடவை வந்து தமிழ் தேசியம் வெல்லும். நன்றி சார். ரொம்ப நன்றி. நான் வந்து இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்களிக்கலான்னு இருக்கேன். என்ன காரணம்? என்ன காரணம்னா அவங்க வந்து தனியா நிக்கிறாங்க, யாரோடையும் இது இல்லாம. அது இல்லாம நல்லது செய்வாங்க, தமிழை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. அதனால இந்த தொகுதியிலையா, இந்த தொகுதியில கண்ணனுங்கிற அவரை நிப்பாட்டியிருக்காங்க. அந்த அண்ணனை இந்த வாட்டி கண்டிப்பா வர வச்சிருவாங்க. அவரை அவங்க சட்டமன்ற உறுப்பினரா வந்தா இந்த தொகுதியை வந்து மேம்படுத்துவாங்க நம்புறீங்களா? கண்டிப்பா மேம்படுத்துவாங்க அவங்க இந்த வாட்டி வந்தா. எதனால, எப்படி நம்புறீங்க? ஏன்னா அவங்க படிச்ச அந்த சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு இதுக்கு வந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா இது பண்ணுவாங்க.